ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்கள் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காயங்கள் எப்படிப்பட்ட காயங்களா? எரேமியா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. இப்படி இது எப்படிப்பட்ட காயமா? ஆறாத காயம், கொடிதான காயம். அந்த காயத்தை கூட நான் ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்ல. காயம் என்று சொல்லும் பொழுது முதலாவது மனதிலே ஏற்படுகின்ற காயம் மனவேதனை. ஒருவேளை மனவேதனையோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு தேவ ஊழியரிடம் உங்களை அதிக வேதனைப்படுத்திய காரியம் என்னவென்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், என்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நன்றி இல்லாமல் நடந்து கொண்டது என்னை அதிகமாய் வேதனைப்படுத்தியது என்று சொன்னார். ஒருவேளை உங்களிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றவர்கள் நன்றி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கலாம். அது உங்களுடைய உள்ளத்திலே காயத்தை ஏற்பட்டிருக்கலாம். ஏன் ஒரு சிலர் அதுக்கு தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களே நமக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீதிடத்தில் நன்மை பெற்ற அவனுடைய ஜனங்கள் தாவீதுக்கு எதிராக கல்லெறிந்து அவனை கொலை செய்யும்படி துணிகரமாய் முடிவு செய்து அதற்கு வேலை செய்யக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். மனதிலே ஏற்படுகிற காயம் இது எல்லாம். நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நமக்கு தீமை செய்வது, நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நன்றி இல்லாமல் நடந்து கொள்வது உள்ளத்திலே காயத்தை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு காயம் உங்கள் உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கலாம். அந்த காயத்தை கூட ஆற்ற ஆண்டவர் இயேசுவால் தான் முடியும். இயேசு நீங்கள் சேர்ந்த அதே வழியிலே சென்றிருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல பாடுபட்டார். மனக்காயங்கள் என்ன என்றால் அவருக்கு தெரியும். அவருடைய சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை மதுபானம் பண்ணுகிறவர் என்று பரியாசம் செய்தார்கள். போஜன பிரியன் என்று பரியாசம் செய்தார்கள். அவர் பித்தம் கொண்டிருக்கிறார், அவர் சித்தம் கலங்கி இருக்கிறார், அவர் பைத்தியம், அவர் பிசாசுகளின் தலைவன், பிசாசுகளை துரத்துகிறார், அவர் பிசாசு பிடித்தவன் என்றெல்லாம் சொல்லி அவரை ஏளனம் செய்தார்கள். சிலுவையில் கூட நீ உண்மையிலே இறைவனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்றெல்லாம் சொல்லி அவரை பரியாசம் செய்தார்கள். இதெல்லாம் ஒன்று உள்ளத்தில் ஆறாத காயங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மக்கள் பேசுகின்ற அந்த மனவேதனைகள் உடைய உள்ளத்திலே வேதனையை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏதோ ஒரு மனவேதனையோடு மனக்காயத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை இந்த மாலை வேளையிலே ஆற்றி தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், உங்கள் காயங்களை குணமாக்குவார். மனவேதனையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொன்னார், உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்தரலும், உடைய அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். இன்றும் ஆண்டவரிடத்தில் நாம் அதை தான் கேட்க போகிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரை மனவேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய காயம் ஆறாததாக இருக்கிறது, என் புண் கொடிதாக இருக்கிறது, மனவேதனையோடு பார்க்கிறேன். என்னை சந்தோஷப்படுத்தும், என்னை உற்சாகப்படுத்தும் என்று கேட்போம். அவர் கட்டாயம் நம்மை சந்தோஷப்படுத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீரே. மனக்காயங்களோடு ஒருவேளை மற்றவர்கள் தங்களால் நன்மை பெற்றவர்கள் தங்களுக்கு எதிராக செய்த தீமைகளை எண்ணி வேதனையோடு உடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளை உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி செய்தரலும். இப்பொழுதே ஒரு சந்தோஷம் அவள் மேல் இறங்கட்டும்.
நித்திய ஆனந்தமுள்ள தெய்வமே, உடைய ஆனந்தத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துடலும். தாவீது அன்று ஜெபித்தானே, உடைய அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தானே, அந்த ஜெபத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், அவள் காயங்கள் ஆறும்படி செய்தரலாம். அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு